ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பெண் எஸ்ஐ தாக்கப்பட்ட விவகாரத்தில் ஐபிஎஸ் அதிகாரி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மனைவியை விட்டு பிரிந்த ஐபிஎஸ் அதிகாரி பெண் எஸ்ஐயை காதலித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் தற்போது சிக்கலில் சிக்கியிருப்பது ஏன்? பெண் எஸ்ஐ தாக்கப்பட்ட விவகாரத்தில் போலீசில் கைதான ஐபிஎஸ் அதிகாரி இவர்தான். புகாரின் பேரில் ஐபிஎஸ் அதிகாரி மீது போலீசார் எடுத்த நடவடிக்கையின் பின்னணி என்ன? ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள குள்ளம்பாளையத்தைச் சேர்ந்தவர் 38 வயதான அருண் ரங்கராஜன். கடந்த 2012ஆம் ஆண்டு ஐபிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று சத்தீஸ்கர் மாநிலத்தில் பணிக்கு சேர்ந்தார். அப்போது அங்கு பணியாற்றி ஐபிஎஸ் அதிகாரி இலக்கியாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டவருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இருவரும் கர்நாடக மாநிலத்திற்கு பணியிட மாறுதல் பெற்று வந்துள்ளனர். கலபுர்கி மாவட்டத்தில் உள்ள உள் பாதுகாப்பு பிரிவு எஸ்பியாக அருண் ரங்கராஜன் பணியில் சேர்ந்தார். அப்போது அதே மாவட்டத்தில் பணியாற்றிய எஸ்ஐ சுஜாதாவுடன் அருண் ரங்கராஜனுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தெரியவர போலீசில் பணியாற்றி வந்த சுஜாதாவின் கணவர் கண்டப்பா அருண் ரங்கராஜனின் மனைவி இலக்கியாவிடம் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அருண் ரங்கராஜன் கண்டப்பாவை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கண்டப்பா காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இதனிடையே அருண் ரங்கராஜனை விட்டு அவரது மனைவி இலக்கியா குழந்தைகளுடன் பிரிந்து சென்றார். மேலும் சுஜாதாவை விட்டு பிரிந்த கணவர் கண்டப்பாவும் விவாகரத்துக்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்நிலையில் அருண் ரங்கராஜனும் சுஜாதாவும் கடந்த 2 வருடங்களாக தனி வீடு எடுத்து குடும்பம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த ஜனவரி 27ஆம் தேதி கோபியில் உள்ள தனது தாயை சந்தித்துவிட்டு வரலாம் என கூறி சுஜாதாவுடன் ரங்கராஜன் அங்கு சென்றுள்ளார். பின்னர் ஜனவரி 30ஆம் தேதி இருவரும் காரில் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்றுள்ளனர். அங்கு விபூதி கொடுத்த கோயில் பூசாரி சுஜாதாவின் கையை தொட்டுவிட்டதாக கூறி ரங்கராஜன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். பூசாரி தொட்டபோது ஏன் கேட்கவில்லை என கூறி சுஜாதாவை கோயிலில் வைத்தே தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் போலீசாரால் எச்சரித்து அனுப்பப்பட்ட இருவரும் அன்றிரவு கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு திரும்பினர். கோயிலில் நடந்த சம்பவத்தை கூறி சண்டை போட்ட ரங்கராஜன் புல்லாங்குழல் குச்சியால் சுஜாதாவை தாக்கியதாக கூறப்படுகிறது. 2 கைகள், இடது தொடை மற்றும் முகத்தில் தாக்கி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் மூக்கின் இடதுபுற சதை கிழிந்து காயமடைந்த சுஜாதா ரங்கராஜன் உறங்கிய பின்னர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் கோபி அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அங்கு சிகிச்சையில் சேர்ந்த சுஜாதா சம்பவம் தொடர்பாக கோபிச்செட்டிப்பாளையம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் கொலை மிரட்டல், பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அருண் ரங்கராஜனை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வழக்கை விசாரித்த நீதிபதி விஜய் அழகிரி அருண் ரங்கராஜனை சொந்த ஜாமீனில் விடுவித்தார். பெண் எஸ்ஐ தாக்கப்பட்ட விவகாரத்தில் கர்நாடக மாநில எஸ்பி போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.